நம்மளோட வீடியோஸில் உபேந்திராவோட பழைய படங்களை பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம். ஸோ எனக்கு இப்போ இருக்கிற அதாவது இப்போ கரண்ட்டாக ரிலீஸ் ஆனவரோட ஒரு படத்தை பற்றி பேசணும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பல பேர் அவரை ஃபாலோ பண்ணுறவங்க இல்லை அந்த ஊரை சேர்ந்தவங்களே வந்து இது அவரோட மாஸ்டர் பீஸ் அப்படிங்கிற அளவுக்கு சொல்கிறாங்க. மாஸ்டர் பீஸ் அளவுக்கு நமக்கு இல்லாட்டினாலும் கண்டிப்பாக இது ஒரு கிளாசிக் உபேந்திரா படமாக தான் எனக்கு இருந்துச்சு. அந்த படம் பேர் தான் யூஐ. நம்மளோட கமெண்ட்ஸில் கூட ஒருத்தர் கேட்டிருந்தாரு யூஐ படத்தை பற்றி பேச சொல்லி. ஸோ கண்டிப்பாக இந்த படத்தை பற்றி பேசணும்னு நான் இந்த படத்தை பார்த்ததுலேருந்து நினச்சிக்கிட்டு இருந்தேன். இந்த படத்தை பற்றி நான் எழுதவும் செஞ்சுருந்தேன். ஸோ இந்த வீடியோவில் யூஐ படத்தை பற்றி தான் பேச போகிறேன். யூஐ இந்த படம் உபேந்திராவோட ஒரு கனவு படம் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அவர் பல வருஷம் கழிச்சு ஏறத்தாழ கடைசியாக அவர் சூப்பருங்கிற படத்தை டைரக்ட் பண்ணார். அது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும். ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறமா அவர் அந்த டேரக்டர் தொப்பியை மறுபடியும் போட்டிருக்கிற ஒரு படம் யூஐ. அண்ட் இந்த படத்தில் நீங்கள் கிளாசிக் உபேந்திரா படங்களுக்கான எல்லா எலமெண்ட்ஸும் இருக்குது. ஸ்டார்டிங் ஃப்ரம் அந்த ஒரு ஸ்டார்டிங் சீனே வந்து அவர் சில நேரம் வந்து ஆடியன்ஸ் படம் பார்க்குறதே ஸ்டார்டிங் சீனாக வைப்பார். அவரோட முதல் படமான தர்லை நன்மகா படத்துலையும் அப்படியான ஒரு காட்சி ஒன்று இருக்கும். அதாவது ஆடியன்ஸ் கிட்ட நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு படம் தான் அப்படிங்கிறத அவர் அப்பப்போ நோட் பண்ணுவார். ஃபோர்த் வால் பிரேக் பண்ணி பேசுவார். அது எல்லாமே தர்லை நன்மகாவில் இருக்கும். அதுக்கடுத்து அவரோட படத்துலையும் அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ அதை தொடர்ந்து அந்த கிளாசிக் உபேந்திரா படங்களுக்கான எல்லா விஷயங்களும் உள்ள ஒரு படமாக யூஏ இருந்தது. அண்டு இந்த படத்தோட கதை அப்படின்னு நான் வந்து சொல்லவே முடியாது. ஏன்னா இந்த படம் முழுக்க மெட்டஃபர்ஸ் தான் அதிகம். சரி, கதைன்னு நம்ம வந்து எடுத்துக்கிறத ஒரு ஒன்லைனாக சொல்கிறேன். யூஐ அப்படின்ற ஒரு படம் தேட்டரில் ரிலீஸ் ஆகுது. ஆக்சுவலாக நம்ம தேட்டரில் பார்த்துட்டு இருப்போம். அங்கே நம்ம படம் ஓப்பன் ஆகிறதும் அங்கேருந்து ஆகும். அந்த படத்தை பார்க்குறவங்க வெளியே வந்து பயங்கர கிரேசியாக நடந்துக்க ஆரம்பிக்கிறாங்க. எல்லாரும் திரும்ப போய் அந்த படத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. ரிவ்யூவர்ஸால் கூட அந்த படத்துக்கு ரிவ்யூ எழுத முடியல. அப்படி என்னதானா அந்த படத்தில் இருக்குது அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வியாக இருக்கிறப்போ ஒரு ரிவ்யூவர் வந்து நான் இந்த படத்துக்கு ரிவ்யூ எழுதணும்னா நான் இன்னும் நிறையா ரிசர்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உபேந்திரா எங்கே உட்காந்து இந்த படத்தோட ஸ்கிரிப்டை எழுதினாருன்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கே போகிறாரு. அந்த இடத்துல போயிட்டு அங்கேருந்த மெய்டி கிட்ட அவர் எங்கன்னு சொல்லி கேட்குறப்போ இல்லை சார் வந்து ஸ்கிரிப்ட் எல்லாத்தையுமே எரிச்சிட்டு தான் போனார் இங்கேருந்து அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த எரிஞ்ச ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து வச்சு அவர் படிக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த ஸ்கிரிப்டை வந்து நமக்கு படமாக காமிக்கப்படுது. அதாவது அவர் எழுதி எரிச்ச ஸ்கிரிப்ட்ஸு. அதுக்கப்புறமா அந்த ஸ்கிரிப்டை தான் அவர் படமாக எடுத்தாரா, அப்படி இந்த படத்தை பார்த்து கிரேசியார அளவுக்கு ஆடியன்ஸ் ஆகுறாங்கன்னா அந்த கதையில் அப்படி என்ன இருக்குது போன்ற விஷயங்களை சொல்கிறது தான் யூஐ படத்தோட கதை நம்ம எடுத்துக்கலாம். பட் இதுக்குள்ளே அவர் பேசாத உலக அரசியல் இல்லை. ஆப்கானிஸ்தானு, இஸ்ரேல் பாலஸ்தீன் பிரச்சனை, மொழி பிரச்சனை, அரசியல்வாதிகளோட பிரச்சனை, அரசு அதிகாரிகளோட பிரச்சனை, இது எல்லாத்தையுமே நமக்கு சங்கர் படம் மாதிரி எடுத்துரைத்து சொல்லாமல் மெட்டஃபராக வச்சிருப்பாரு. ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த மெட்டஃபரும் நமக்கு திகட்ட ஆரம்பிக்கவும் செஞ்சுதுங்கிறது உண்மைதான். பட் அதுதான் கிளாசிக் உபேந்திரா. அவரோட படங்கள்ல அது அப்படிதான் இருக்கும். அண்ட் இந்த படத்துல குறிப்பா ஒரு சில சீன்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுல ஒன்று, ஒரு மெயின் கேரக்டரை ஒரு செல்லில் அடைச்சிருப்பாங்க. அந்த செல் வந்து வேறு எதுவுமே இல்லை, நம்மளோட பிரெயின் மாதிரி ஒரு செல்லு அதில் அடைச்சிருப்பாங்க. அதுலேருந்து அந்த கேரக்டர் தப்பிச்சு வெளியே வர ஒரு காட்சியாக இருக்கட்டும். அண்ட் இந்த மாதிரி பல்வேறு காட்சிகள் இந்த படத்தில் இருக்குது. நிறையா ட்ரிப்பி ஃபீலை கொடுத்துச்சு. அண்ட் இந்த படத்தோட கிளைமேக்ஸை ஓப்பனடாக வச்சுருந்ததும் ஒரு கிளாசிக் உபேந்திரா திங் தான். அண்ட் இந்த படம் நான் வந்து தேட்டரில் போய் பார்க்குறதுக்கான படம்னு நான் சொல்லுவேன். ஏன்னா தேட்டரில் பார்க்குறப்ப தான் இந்த படம் தர அதே ஃபீலை நம்மளால் உணர முடிஞ்சுது. இது ஓடிடியில் பார்க்குறப்போ இது எந்த மாதிரி ஒர்க் அவுட் ஆகும்னு நமக்கு தெரியல. பட் கண்டிப்பாக இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒரு முழுக்க புது அனுபவமாக கண்டிப்பாக இருக்கும். அண்டு நீங்கள் இதுக்கு முன்னாடி உபேந்திராவோட படங்களை பார்த்துருந்தீங்கன்னா இந்த படம் உங்களுக்கு கொஞ்சம் பெட்டராக ஒர்க் அவுட் ஆகும்னு நான் நினைக்கிறேன்.